சொல்றேன். ஆதாமே ஏவாளையும் படைச்சிட்டார். போதுமா? சந்தோஷமா? உங்களுக்கு எபிரேய மொழியில 3 சொல் சொல்லித்தரேன், கேட்டுக்கிறேங்க. 3 சொல். இஷ், எல்லாரும் சொல்லுங்க. இஷ். இஷ் என்றால் மனிதன். இஷ் என்றால் என்ன? மனிதன். இஷ்யா இரண்டாவது சொல். சொல்லுங்க. இஷ்யா அல்லது இஷா என்றால் மனுஷி. இன்னொன்னு சொல்லவா? அதான். சொல்லுங்க. அதான் என்றாலும் மனுஷன். அப்போ இஷ் என்பதற்கும் அதம் என்பதற்கும் என்ன வித்தியாசம் என்றால், இஷ் என்றால் மனிதன் ஆண்பால் மட்டுமே, அதற்கு பெண்பால் உண்டு, இஷ்யா. ஓகே. ஆனால் அதம் என்றால் மனிதன் மனுஷி உள்ளடக்கமாக. புரியுதா? மனிதன் விண்வெளிக்கு போய்விட்டான், ஏன் பொம்பளைகள் போகவே இல்லையோ? மனிதன் கண்டுபிடித்து விட்டான், அந்த கண்டுபிடிப்புல பொம்பளைகள் இல்லையோ? மனிதன் விதவிதமாக மாவை பயன்படுத்தி உணவுகளை சமைக்க கற்றுக்கொண்டான், ஏன் பொம்பளைகள் சமைக்கவே இல்லையோ? அப்போ அந்த இடத்திலே மனிதன் என்று சொல்லும் பொழுது ஆண் பெண் எல்லாரையும் குறிக்கும் அல்லவா? அது போல அதம் என்கின்ற அந்த சொல், தமிழிலே ஆதாம், இங்கிலீஷ்ல அடம், அது மனுஷன் ஆண் பால் பெண் பால் எல்லாவற்றையும் குறிக்கும். புரியுதா? இஷ் என்றால் ஆண் பாலாகிய மனிதனை மட்டும் குறிக்கும். அப்போ ஆதம் என்கின்ற மனுஷனை, மனிதர்களை 2 பேரை ஆண்டவர் படைத்து முடித்ததற்கு பிறகு ஒரு விஷயத்தை உண்டாக்குகிறார். பாருங்கள் 8வது வசனம். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி